உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த காணொலியில் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அண்ணன் லயலாமணி. லயலாமணி அண்ணன் தாவேக்காவோட தொகுதி சிறப்பு செயலாளர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு மறந்து ஒரு கேவலமான ஒரு வேலையை பார்த்துருக்கார். ரஜினி ரசிகர்களையும் அஜித் ரசிகர்களையும் மலைமாற்றம் செஞ்சு அவர்களுக்கு எதிராக திருப்பி விட்டு நாம் வென்று விடலாம் அப்படிங்கிற ஒரு கேவலமான அரசியலை தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. எதனால் அப்படி சொல்கிறோம்னா இந்த காணொலியில் நம்ம அதை பார்ப்போம். ஏங்க நான் பொய்யெல்லாம் பேசல. ரஜினிகாந்த் அவர்களை பத்தி அவர் பேசின வீடியோ உனக்கு காட்டட்டுமா? நேத்தெல்லாம் ரஜினிகாந்த் ரசிகர்கள் வந்து சீமானுக்கு ஃபயர் விட்டாங்க. அந்த ரஜினிகாந்த் ரசிகர்கள் இதை பார்க்கணும், கண்டிப்பா பார்க்கணும். ஒரு வெற்றிடம் இருக்குது, சுடுகாட்டில் கூட நிறைய வெற்றிடம் இருக்குது. வெற்றிடம் இருக்குது, என்னத்த வெற்றிடம் இருக்குது? நீ தலையில தண்ணி விடி ஒரு படம் ஓடாது. யார பேசினாரு? ரஜினிகாந்த் அவர்களை பேசியிருக்கிறாரு. ரொம்ப மராட்டியனா மானத்தமிழனா மோதி பாரு. ரஜினிகாந்த் எவ்வளவு கீழ்த்தரமாக பேசினாரு. அப்ப அப்படி எல்லாம் பேசிட்டு ஒரு அற்ப அரசியலுக்காக எங்களை எதிர்க்க வேண்டிய தேவை எங்க இருந்து வருதுன்னா நம்ம ஒரே ஒரு கேள்வி கேட்கிறோம். நீங்க லயலாமணினே, நீங்க ரஜினி சாரை வந்து எவ்வளவு எப்படி பாராட்டினீங்க, எவ்வளவு அருமையா பாராட்டினீங்க அப்படிங்கிறதையும் இந்த காணொலியிலே பார்த்துருவோம். அதனாலதான் திரு ரஜினிகாந்த் அவர்களை எல்லாரும் சங்கினியா நம்ம சொல்றோம். என்னை வந்து காவி சாயம் பூசா பாக்குறாங்க, நான் எந்த காவிக்கும் அடிமை இல்லைன்னு ரஜினி சொன்னாரு. ஆனா காவி காலில் தானே விழுந்து கும்பிட்டு வரீங்க. என்ன பண்ணீங்க? காலில் தானே விழுந்தீங்க. அப்ப நீங்க வந்து முன்னாடி ஒரு பேச்சு பேசுறீங்க, பின்னாடி ஒரு பேச்சு பேசுறீங்க. உங்க பேச்சுல வந்து ஒரு நிதானம் இல்லை. வயசாயிடுச்சுன்னா எல்லாருக்கும் அறிவும் முதுமையும் வளர்ச்சியும் கூடும் தான் சொல்லுவாங்க. ஆனா திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து குறைஞ்சிட்டே வருது. அதனாலதான் திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஏன் விமர்சனத்துக்கு உள்ள வராரு? வயசான அளவுக்கு அவர் இன்னும் அறிவு முதிர்ச்சி பெறாம இருக்காரு. தயவு செய்து ரஜினிகாந்த் அவர்களும் ரஜினிகாந்த் ரசிகர் அவர்களும் கொஞ்சம் பக்குவத்தோடு நடந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். இங்க வந்து பத்திரிகையாளர் மன்றத்தில் சொல்லிக்கிட்டு இருக்காரு, இன்னும் உங்களுக்கு வந்து ஒரு சிந்தனையோ அறிவோ வராம இருக்க, விழிப்படையுங்கள் தான் நாங்க சொல்றோம். நல்ல வேளை அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு வரல, வந்திருந்தாருன்னா தமிழ்நாடு சுக்கு நூறா நாசமா போயிருக்கும். ஆனா நீங்க மட்டும்தான் பாராட்டினீங்கன்னு பார்த்தேன். நம்ம உங்களோட விர்ச்சுவல் வாரிஸ் அவங்க எப்படி பாராட்டினாங்க தெரியுமா? அதையும் இந்த காணொலியில பார்த்துருவோம். அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் உள்ள நுழைஞ்சு இவரும் அதே தான் சொன்னார். நான் 72 வயசுல வரும் இப்படி இருக்கானா அது மக்கள் தான் அப்படின்னா. அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தை சொன்னார் தளபதியை பற்றி. இவனும் இல்லை அவனும் இல்லை, ஸ்டார் நான் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எந்த நீ ஸ்டாருங்க? உனக்கு போட்ட பிச்சை மக்கள் தான். நீ கர்நாடகா பண்ற பிச்சையை தான் இங்கே பண்ணி நிற்கிற. ஓகேவா? தளபதி இங்கே இருக்கிறவங்களுக்கு தான் நல்லா பண்ணி நிற்கிறான். நீ இங்கே சம்பாதிச்சு கர்நாடகாவில் போய் பிச்சை பண்ணி நிற்கிற. இவங்க எல்லாம் பிச்சைக்காரனா இருக்கிற. இதுல யார் அரசியல? நீ அரசியலே தோற்ற நாயி தளபதி அரசியலுக்குள்ள வரது சொல்றதுக்கு நீ யாரு? தகுதி இல்லாத சொல்றதுக்கு நீ யாரு? நீ யாரு? தளபதி உள்ள இப்பதான் இறங்குறாரு அரசியலுக்குள்ள. முன்னாடி எல்லா தடை வந்தாலும் தளபதி நிற்பான். என் தளபதி நிற்பான். இவனுங்களாம் அரசியல்லாம் போய் தீச்சு நாரி விட்டு உட்காந்து நிற்கிறானுங்க. ரஜினிகாந்த் அரசியல தேவையில்லான்னு உட்காந்து வயசான காலத்துல எப்படி இவனுக்கு அரசியல்? இந்த காணொலியில நான் ஏன் இந்த வீடியோவில் நான் போட்டு காட்டினோம்னா, அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ரஜினி அவர்களை வந்து எதிர்த்தது வந்து கொள்கை முரண். அது என்ன கொள்கை முரண்னா, தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும். இந்த முதன்மை கொள்கையே அதான், தமிழ்நாட்டை தமிழன் ஆளணும். அப்போ ரஜினி சார் அவர்கள் வந்து அரசியல் வருகையப்ப ரொம்ப தீவிரமாக எதிர்த்தாரு. எதிர்க்கலாம் சொல்லல, அவரே சொல்றாரு, என்னுடைய கொள்கைக்கு எதிராக என்னை பெற்ற தாய் தந்தையரே வந்தாலும் எதிரி தான் அப்படிங்கிறாரு. அப்ப அவர் கொள்கையில கரெக்டா இருக்காரு. அதனால ரஜினி சாரை எதிர்த்தாரு. அஜித் ரசிகர்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு குரூப்ல போட்டு கொளுத்து. இது நம்ம பேசலாம், என்ன ஆதாரம் இருக்குன்னு தானே கேக்குறேன். பேசிருக்காருங்க, ஆடியோ இருக்கு, வீடியோ இருக்கு, காட்டட்டுமா? உங்களுக்கு நான் ஏங்க போய் சொல்ல போறேன். சீமான் உருட்டுனா பல உருட்டுகள் சோசியல் மீடியால போனாவே வருங்க. சில பேர் அஜித்த தலைன்னு எடுக்கிறேன், சில தருதலைகள். நான் 8 தாள்ல சுவரொட்டி வல்லூர் கொடுத்துட்டு ஒரு எடுபட்டவையை நான் பாக்குறேன். கடவுளே வா, காத்திருக்கிறது தமிழ்நாடு சட்டமன்றம். நாங்கெல்லாம் அதை கூட்டி பெருக்கி வாசல்ல முறவா செஞ்சு உட்காந்துட்டோம்னா நாய். அஜித் ரசிகர்களை அஜித் ரசிகர்கள் நாய் சொல்லியிருக்காரு. இவங்களெல்லாம் ஏறி மிதிக்க ஒரு ஆள் இல்லாம ஆளாளுக்கு பேசிட்டு தீ வச்சு கொளுத்துன்னு சொல்லுவாரு. கத்துறது, உணர்ச்சி வசப்படுறது, கூச்சப்படுறது, இப்படி பேசிய ஒரு நபர். நான் அதனாலதான் பச்சோந்தின்னு சொல்றேன். உங்களுக்கு புரியுதா? நாங்க வந்து சும்மா சீமானவர்களே பச்சோந்தின்னு நான் சொல்லவே இல்லை. அவர் பேசின ஆதாரம் காமிச்சனா இல்லையா? கண்ணெதிர காமிச்சனா இல்லையா? தீ வச்சு கொளுத்தணும் நாயின்லாம் சொல்றாரு அஜித்குமார் ரசிகர்களை. ஆனா அஜித்குமார் ரசிகர் அவர்கள் பலர் சீமானவர்களுக்கு ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் எல்லாம் புரிந்து கொள்ளணும். அண்ணன் அஜித் ரசிகர்கள் அப்படி பேச வேண்டிய சூழல் என்னன்னா,
ஒழுங்குபடுத்தணும். திரைப்படத்தை நோக்கியே தமிழர்கள் வந்து போய் சென்று கொண்டுட்டு இருக்காங்க. திரையிலேயே வாழ்க்கையை கழிக்கிறாங்க. திரையில படம் நடிக்கிறவங்கள பூரா கடவுளாகவும் தலைவர்களாகவும் ஏத்துக்கிறாங்க. அந்த நிலை மாறணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் அப்படி பேசி காமிச்சாரு. சொன்னாரு, மக்களுக்கு புரியுற மாதிரி சொன்னாரு. அதையும் அதுல இருந்து மாறி வந்த இளைஞர்கள் வந்து சீமானின் பின்னாடி வந்து நிற்கிறாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் வந்து அஜித் சார் ரசிகர்களை வந்து தீ வச்சு கொளுத்துவோம் நாயின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கல்ல, சரி விடுங்க. அதே அஜித் சார் ரசிகர்களையும் அஜித் சாரையும் எவ்வளவு கேவலமாக அவர் குடும்பங்களை எவ்வளவு கீழ்த்தனமாக விமர்சித்தாங்க அப்படிங்கிறது இதே காணொலியிலே பார்த்துருவோம். வேற யாரும் விமர்சிக்கல, உங்க விஷுவல் வாரிசு பாருங்க. ஓட்ட போயிடு நாடா பார்க்க போயிடு புரியுதா? உனக்கு நல்ல வண்டி ஓட்ட வருதுன்னா விஜய் வீட்டுல வந்து வண்டி ஓட்டுற டிரைவர் வேலைக்கு சேர்ந்துரு. உங்க அப்பா பத்தி சொல்லலாம். எங்க அப்பா தாறுமாறா வண்டி ஓட்டுவாரு. அஜித் எல்லாம் வேஸ்டியா வந்து டியூஷன் நல்லா கத்துக்க சொல்லி என்கிட்ட டான்ஸ் கத்துக்க சொல்லு. எங்க அப்பா கிட்ட வண்டி ஓட்ட நடிக்கிறதுக்கு கத்துக்கணும்னா எங்க தளபதி கிட்ட கத்துக்க. நடிக்கிறதுக்கு டைலாக் பேசணும் எங்க தளபதி கிட்ட கத்துக்க சொல்லு. காமெடி வேணுமா சூரிய கிட்ட கத்துக்க சொல்லு. டான்ஸ் ஆட மாட்டாரு, ஃபைட் பண்ண மாட்டாரு, காமெடி பண்ண மாட்டாரு. நான் தான் பண்ணுவாப்பா, பிரியாணி மட்டும் செய்வேன். நான் மயிருக்கு பிரியாணின்றான், நான் வெளியில வாங்கிக்கிறேன்றான் பிரியாணி. வேலைன்றான், எதுக்கு எனக்கு பிரியாணின்றான். சாலிய கட்டின்னு என்ன பண்ணு நீ? 10 வருஷமா குழந்தை. சரி விடு பப்ளிக் ஓகே, அது குடும்ப இதெல்லாம் வேணாம், அது சிம்பு அது இதுன்னு பிரச்சனை. நான் என்ன சொல்றேன்னா ஒழுங்கா நடி. படத்துக்கு பூஜை போடுறதுக்கு கூட ஆள் இல்லாம என்ன சொல்ல விரும்புறீங்க? ஆலி படத்துல அந்நிய தடை வருது. என்ன இருந்தால் படத்துல அர்த்தம் பொண்டாட்டி உசார் பண்ண வச்சுக்கிட்டு நல்லா இவ்வளவு பெருசா முறுக்கினு தலையில ஃபுல்லா வெளியில வச்சுரு. ஆனா எங்க ஆளு கோட் சூட்டு போட்டு கண்ணாடி வந்தாலே போதும். தெரிக்கோ தமிழ்நாடு விதி கிட்ட மாதிரி விஜய் ரசிகர் கிட்ட மாறாதீங்க. துணிவு உங்க அம்மால உங்களுக்கு குனிவிடா உண்மை இல்ல. குனிவா வந்து லைட்டா பக்கத்துல வந்து குனிவு சொல்லுதல அவ்வளவுதான் தெரியல மேட்ரு. அதே நீங்க கீச்சிங்க. நீங்க வந்து ஆடியோ லான்ச்ல நாங்க இருக்கவோ கீச்சிங்க. அந்த ஆமைங்க எல்லாம் சொல்றேன் நல்லா கேட்டுங்க. நாங்க தளபதியை பார்க்க போயிருந்தோம் நேர்ல நீங்க அஜித் நீங்க ஒரு வாட்டி கூட பாத்துருக்கீங்களா? தலைவர் ரசிகர் வீட்டுக்குள்ள வந்து இருப்போம். ஒரு வாட்டி தான் பாத்துருக்கீங்க. இல்ல தளபதி ஆடியோ லான்ச்ல நாங்க நேர்ல பார்க்க போயிருந்தோம். அந்த கேப்ல இந்த பொண்ணை வந்து புஷ்னு வீட்டுக்குள்ள போற மாதிரி நீங்க போயிட்டீங்க. நீங்க வந்து கீச்சிங்க. இப்ப நீங்க வாங்க, நாங்க எல்லாரும் இருக்கோம். இப்ப நீங்க வாங்க கீங்க. ஒரு உண்மையான அஜித் ரசிகன் வந்து விஜய்க்கு ஆதரிப்பானா அப்படிங்கிறதையும் இதிலே பார்க்கணும். அஜித் சாரை உண்மையாக நேசிக்கிறோம் எவனுமே விஜய்க்கு வந்து ஓட்டு போட மாட்டாங்க, இதுதான் உண்மை. ஏன்னா அஜித் சார் பற்றி அவ்வளோ அப்ஸ் பண்ணியிருக்காங்க சோசியல் மீடியாவில். அவரோட ஃபேமிலியை அவ்வளோ அப்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டாலின் மேம் அவ்வளோ அசிங்கமாக பேசியிருக்காங்க. அஜித் சாருக்கு ஆண்மை இல்லாத அப்படி இப்படின்னு எவ்வளோ கீழ்த்தரமாலாம் சோசியல் மீடியாவில் விஜய் ஃபேன்ஸ் பேசியிருக்காங்க. இப்போ அஜித் ஃபேன்ஸ் பேசுறது மட்டும்தான் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு கட்சிக்கு வந்த பிறகு ஏன் அவ்வளோ வன்மம் விஜய் மேலே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதுக்கு முன்னாடி விஜய் பண்ண கீழ்த்தரமான செயலெல்லாம் தெரியல உங்களுக்கு யாருக்கும் தெரியல. நான் கேட்குறேன், இளைஞர்கள் வந்து சீமானின் பின்னாடி வந்து நிற்கிறாங்க. தல ரசிகன் சீமான் தொண்டன் அப்படின்னு சொல்லி பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களை வந்து இன்னைக்கு வந்து அண்ணன் சீமான் பின்னாடி நிற்கிறாங்க. இந்த வீடியோவெல்லாம் அவங்க ஆல்ரெடி முன்னாடியே பார்த்துட்டாங்க. நீங்கள் வந்து இப்போ புதுசாக அதை வந்து காமிக்க வேண்டாம், புரியுதா? கருத்தியல் ரீதினா கருத்தியல் ரீதியாக மோதுங்க. அவதூறு தான் பரப்பணும் அப்படின்னா அதுக்கு வந்து நாங்கள் ஆள் கிடையாது. நாங்கள் விமர்சனம் பண்ணதை விட உங்கள் தாவிக்க விக்டோல் வாரிசு எவ்வளோ கேவலமாக விமர்சனம் பண்ணாங்க அப்படிங்கிறது சமூக வலைதளங்களில் யூடியூப்களில் இன்னும் இருக்கு, புரியுதா? ஆனால் நீங்கள் மேற்கொண்டு இதே மாதிரி கேவலமான ஒரு அரசியலை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அடுத்தடுத்து இதே சேனலில் அவர்கள் பேசின எல்லா வீடியோவையும் நான் எடுத்து போடுவேன். ஆனால் சீமான் வந்து என்ன சொன்னீங்க, பேசும் திறனற்ற வீடுகளுக்காண்டி பேசுவோம் பாரு, அதுக்கப்புறம் மாட்டுக்கறி சாப்பிடுவாரு. இதில் என்ன பேசுறீங்கன்னா, வாய் இல்லாத ஆடு மாடுகளுக்காகவும் நாம் உழைக்க வேண்டும், போராட வேண்டும்னு ஒரு பக்கம் பேசுறீங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றா மாடை சாப்பிட்றா பீஃபை சாப்பிட்றான்றீங்க. எது உண்மை? உங்களுக்கு ஒரு செய்தி ஒன்று காட்டணும்னு இருக்கேன், பாருங்க. அது என்ன செய்தி? அமெரிக்க அரசின் விவசாயத்துறை மாட்டு இறைச்சி ஏற்றுமதி பற்றி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் இந்தியாவின் மாட்டு இறைச்சி உற்பத்தி கடந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டில் 45.25 டன்களாக இருந்தது. இது இந்த ஆண்டு 46.4 லட்சம் டன்களாக உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் ஏற்றுமதி 15.6 லட்சம் டன்களில் இருந்து 16.4 லட்சம் டன்களாக உயரும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த செய்தியை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
இந்தியாவோட பொருளாதாரமே மாட்டுக்கறி ஏற்றுமதியில தான் முக்கிய பங்கா இருக்கு. அதை அந்த நியூஸ்ல பார்த்தீங்க. மாட்டுக்கறி அப்படிங்கிறது வந்து பால் தர பசுமாடை அறுத்து இறைச்சி ஆட்ட மாட்டாங்க, ஏற்றுமதி பண்ண மாட்டாங்க. அடிமாடு அப்படின்னு சொல்லக்கூடிய மாடுகளை ஒன்றுத்துக்குமே உதவாத மாடு அப்படிம்பாங்க. அது வந்து பால் தராது, அது எதுக்குமே உதவாது, கறிக்கு மட்டும்தான், இறைச்சிக்காண்டி மட்டும்தான் அந்த மாடுகளை வளர்க்கப்படும். அந்த மாடுகள் வந்து வளர்ப்பது பூராமே இறைச்சிகளுக்காண்டி தான். அப்போ அந்த மாடு வளர்ப்பவர்கள் நலனுக்காண்டி பேசணும்னா மாட்டுக்காண்டி பேசிதான் ஆகணும், இறைச்சி சாப்பிட சொல்லி பேசிதான் ஆகணும். இந்த அடிப்படை அறிவு கூட இல்லைன்னா உங்களை எப்படின்னே சொல்லுவாங்க சொல்லுங்க. தெரியணும்ல பொருளாதாரம் எதுல இருக்கு, அப்ப நம்ம என்ன பண்ணணும், மாட்டு இறைச்சி எதனால சாப்பிட சொல்றாரு அப்படிங்கிறத நீங்க தெளிஞ்சு அறிஞ்சில பேசணும். அதுக்காண்டி பால் தர பசுமாடை கொண்டு போயா இருப்பாங்க? அப்படி இல்லை, அதுக்குன்னு ஒரு வரைவு இருக்கு, அந்த வரைவை நீங்க பார்க்கணும். அதற்கப்புறம் என்ன கருத்தை முன்வைக்கிறீங்கன்னா, காமராஜர் திறந்து வைத்த பள்ளிக்கூடத்துல தான் அப்துல் கலாம் படிச்சாரு அப்படின்னு சொல்லி சீமான் சொல்றாரு. ஆனா காமராஜர் வந்து 1954 தான் முதலமைச்சர் ஆனாரு. 1954 வந்து கல்லூரி படிப்பையே முடிச்சிட்டாரு ஐயா அப்துல் கலாம். அப்துல் கலாம் பிறந்த வருடம் வந்து 1932 அப்படின்னு. ஐயா காமராஜர் அவர்கள் உருவாக்கி கட்டிய பள்ளிக்கூடத்தில் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் படித்து மிகப்பெரிய அறிஞராக வந்தாருன்னு பேசுறாரு. எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, மேடைகள் நின்று எங்களை பார்த்து தற்குறி கூட்டன்னு சொல்றாரு. ஏங்க, காமராஜர் அவர்கள் 1954 தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வராருங்க. அப்துல் கலாம் அவர்கள் 1932 பிறக்கிறார். 1954 காமராஜர் அப்துல் கலாம் அவர்களுக்கு வயசு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 to 21 வயசா இருக்கு. கல்லூரி படிப்பே முடிச்சிட்டாருங்க. இதுலயே நீங்க எவ்வளவு பெரிய தற்குறியா இருக்கீங்க அப்படிங்கிறது தெரியுது. அப்துல் கலாம் ஐயா பிறந்தது 1931-32 அல்ல. அதுலயே நீங்க சொல்றது வந்து தவறான கருத்து. ரெண்டாவது, 1937 காமராஜர் ஐயா சட்டமன்ற உறுப்பினராகி கல்வி தரத்தை மேம்படுத்த ஆரம்பிச்சாரு. 1940 வந்து தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கட்சியோட தலைவர் ஆயிட்டாரு. 1937 சட்டமன்ற உறுப்பினர், 40 வந்து மாநில காங்கிரஸ் தலைவர் ஆயிட்டாரு. ஆனால் 1937 அப்துல் கலாமோட வயசு வந்து 6 தான். அப்பதான் ஆரம்ப கல்வியை சேர்றாங்க. அப்ப சீமான் சொன்ன கருத்தை உண்மையா பொய்யோ ஏத்துக்கிற கூடிய கருத்து. அது வந்து பொய்ன்னு நம்ம சொல்ல முடியாது, நம்ம நேர்ல இருந்து பார்க்கலாம் அந்த கருத்து. ஆனால் அவர் அந்த சூழலில் தான் படித்திருப்பார் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து அறிஞ்சுக்கிடலாம். அயலாமணி என்ன இந்த மாதிரி கேவலமான அரசியல்லாம் இதோட நிப்பாடிக்கோங்க, புரியுதா? உங்க ரசிகர்களை முதல்ல ஒழுங்குபடுத்துங்க, நாகரிகப்படுத்துங்க, அரசியல் படுத்துங்க. இன்னைக்கு கூட ஒரு போராட்டம் நடத்தியிருக்கீங்க, போலீஸ்காரன் தடுக்க போன போலீஸ்காரன் கையை பிடிச்சி தடுத்து வைச்சேன். இதுதான் உங்க அரசியல். இவ்வளோ கேவலமான அரசியல் தான் உங்க அரசியல், புரியுதா? இதே கடைசியாக வச்சுக்கோங்க. மேற்கொண்டு இதே மாதிரி பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அடுத்தடுத்து என்னோட சமூக வலைதளத்தில் இதே மாதிரி பதிலடி கொடுக்குற மாதிரி ஒவ்வொரு வீடியோவும் நானும் கொடுப்பேன். புரிஞ்சு செயல்படுங்க. போன தடவை வீடியோ போட்டிருந்தேன், அந்த வீடியோவுக்கு நிறைய பேர் ஆதரவு கொடுத்துருக்கீங்க. ரெண்டாவது, போன தடவை அந்த வீடியோ சொல்ல மறந்துட்டேன். நம்ம யூடியூப் ப்ரொட்டஸ்ட் வந்து நம்ம அண்ணன் சீமான கலைக்கிறதுக்காண்டி தான் அந்த வீடியோ ரெடி பண்ணாங்க. அதை வந்து அவருக்கு எதிராகவே நான் திருப்பிட்டேன். அதை வந்து ஒரு அண்ணா வந்து கருத்து தெரிவிச்சிருந்தாங்க, தம்பி நீங்கள் பண்ணது கரெக்டு தான், ஆனால் ஃப்யூச்சரில் நீங்கள் வளர்ந்து வரும்போது உன்னை வந்து முட்டாள்னு சொல்லி விமர்சனம் பண்ணுறதுக்கு அந்த வீடியோவே ஆதாரம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. அதை இந்த வீடியோ வாயிலாக தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நிறையா பேர் வெளிநாடுகளில் இருக்கிற தமிழர்கள் வந்து ஆதரவு கொடுத்தாங்க. ஆதரவு கொடுத்த அனைத்து உறவுகளுக்கும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.